ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 19 எபிசோட் 411 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த டார்கெட்டட் டெய்ல் பீஸ்ட்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஆசுமா கொரோனா அண்ட் காய் மணல் புயலை தூரத்துல இருந்து பார்ப்பாங்க. காய் இதை லேண்ட் ஆஃப் விண்டோட லெஜெண்டரி சயின்ஸ் டாமா வதந்திகள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இது மைண்ட் ப்ளோவிங்கா இருக்குன்னு பாரு. கொரோனா செகண்ட் எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணது நல்ல ஐடியான்பாங்க. ஒரு தப்பான மூவ் வச்சாலே செத்துருவன் பாரு ஆசுமா. இங்க சான்சினோபிஸ் வந்துட்டு நீங்க ஹிடன் லீஃப் சேர்ந்தவங்களான்னு கேட்பாங்க. காய் லார்ட் காசேகாகேக்கு லேடி ஹொக்காகே டெலிவரி பண்ண கொடுத்த லெட்டர் இருக்குன்னு பாரு. ஆசுமா இது அர்ஜென்ட்னு பாரு. நாங்க கொடுத்துறோம்பாங்க. காய் நாங்களே கொடுக்கணுங்கிறத உத்தரவுன்னு பாரு. கொரோனா எங்களை போக விடுங்கன்பாங்க. சான்சினோபிஸ் இல்ல, ரெண்டாவது எக்ஸாம் சாண்டோட அதிகார வரம்புல இருக்குன்பாங்க. கை துரதிருஷ்டமா போச்சு, உள்ள வெளியில நம்ம திரும்ப லீஃப்கே போயாகணும்னு கேட்பாரு. ஆமா, அதை விட்டு வேற வழி இல்லைன்னு பாரு ஆசுமா. கொரோனா மனசுக்குள்ள மோசமா நடிக்கிறாங்கன்னு சிரிப்பாங்க. மணல் புயலோட இன்டென்சிட்டி அதிகமாகும். காய் ஆசுமான் கொரோனா மணல் புயலுக்குள்ளே போயிருவாங்க. சான்ஷினோபிஸ் அவங்களை தப்பிக்க விடாதீங்கன்பாங்க. ஆசுமான் கொரோனா டீம் சேஃபா இருப்பாங்க. சேர்ந்த மற்ற ஷினோபிஸை காட்டுவாங்க. ஒரு தொக்கோன்ட்டு இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுன்பா. கூட இருக்கவன் என்னடா இப்படியே போய் சேர்ந்துடலாம்னு பாக்குறேன்னு கேட்பான். அவன் ஆனாங்கும் போது இங்க ஒரு டிஃபரெண்ட் கிரியேச்சர் வரமாயிருக்கும். 3 பேருக்கு அள்ளு விடும். பார்த்தா காங்குரோ வந்திருப்பான். அமைதியா இருங்கடான்பா. நான் தான் காங்குரோ, சாண்ட் ப்ராக்டர்ல ஒருத்தன், உங்களை கூட்டிட்டு போக வந்தன்பா. அந்த 3 பேத்துக்கும் எங்களை காப்பாத்த பர்சனலா நீங்களே வந்திருக்கீங்களா காங்குரோ சாருன்பாங்க. சீக்கிரம் வாங்க ஷெல்டருக்கு கூட்டிட்டு போறேன்பா காங்குரோ. இதுக்கப்புறம் சாண்ட சேர்ந்த இன்னொரு டீம் காட்டுவாங்க. அழுத்துட்டு இருப்பாங்க. திடீர்னு காத்து வீசி புயல் எல்லாம் போகும். லேடி ப்ராக்டரான்ட்டு சந்தோஷப்படுவாங்க. போய் இந்த மாதிரி மணல் புயலுக்கே அழுத்துட்டு இருந்தா சாண்ட் ஜூனியன்ல ஆகவே முடியாதுன்னு பட்ட மாதிரி அப்படியே லீஃப் ஜூனியன்ஸை காட்டுவாங்க. ஆசுமா ஒருத்தரோட எதிர்பார்ப்பெல்லாம் தாண்டி பேசினா இவ்வளவு பெரிய மேசிவான புயலை நான் பார்த்ததே இல்லைன்பாரு. கொரோனாய் மூச்சு விடவே சிரமமா இருக்குன்பாங்க. கைதை நான் ஸ்டாப் பண்றேன், என்கிட்ட விட்டுருன்ட்டு தேர்ட் கேட் ஆஃப் லைஃப் ஓபன் பண்ணுவாரு. அது மணல் புயல் மேல படாம தடுக்கும். காய் வாங்க போலான்னு பாரு. பின்னால ஃபாலோ பண்ணுவாங்க. டீம் காயை கட்டுவாங்க. லீ நகரவும் கொஞ்சம் அசையாம தான் இரண்டான் பா டென்டன் இல்ல, இப்படி அசையாமே இருக்கிறது திணறடிக்க வைக்குது. மணல் புயல நம்ம மாட்டி புதையருக்கு பதிலா நம்ம ஏன் ஓடக்கூடாதுன்னு கேட்பான் லீ. நெஜி இருன்ட்டு பியாக்குகான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மணல் புயல் இன்னும் 1 மணி நேரத்துல குறைஞ்சிரும், அப்ப போய்க்கலான்பா. லீ புரிஞ்சுது, இன்னும் கொஞ்ச நேரம் தாங்கணும் இல்லையான்னு கேட்பான். சாண்டோட ஹெட் குவார்டர்ஸ்ல காட்டுவாங்க. ஒரு சான்ஷினோபி லார்ட் காசேகாகேக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும்னு வருவான். ஜானிட்டர் அனுமதிக்கவும் கதவு தட்டுவான். எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ள போயிட்டு டீம்ஸ் கிட்ட இருந்து மணல் புயலை பத்தின ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை ரிசீவ் பண்ணிருக்கேன்பா. கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாம் பார்ட்டிசிபென்ட்ஸையும் ஷெல்டருக்கு எவாக்குவேட் பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்கன்பா. அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு லார்ட் காசேகாகேன்பா. என்னன்னு கத்துற சவுண்ட் வெளியே கேட்கும். ஜானிட்டஸ் வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. ரிப்போர்ட் கொடுக்க வந்து சான்ஷினோபி என்னடா தூங்கிட்டு இருந்தீங்களாடான்னு கேட்பான். காராவோட சாண்ட் க்ளோன் கலையும். சாண்ட் க்ளோன்பாங்க. அந்த சான்ஷினோபி அதேதான். இப்ப லார்ட் காசேகாகேங்கடான்னு கேட்பான். மணல் புயல் கலையும் ஒரு சான்ஸ் பேர் இருக்கும். பார்த்தா உள்ள காரா அண்ட் டீம் மாட்சூரி இருப்பாங்க. டீம் மாட்சூரி தேங்க்ஸ் பண்ணுவோம். காரா எனக்கு தேங்க்ஸ் பண்ணாதீங்க, ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் சேர்ந்த ஃபூக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கன்பா. அவங்க சரிங்கவும் சரி போங்கன்பா. செகண்ட் எக்ஸாம் சீக்கிரமாவே தொடரலான்பா. சரின்ட்டு போவாங்க. திடீர்னு சவுண்ட் கேட்கும். மாட்சூரி எதிரியான்னு கேட்பா. மிக்கோஷி சவுண்ட் எங்க வருதுன்னு பாப்பான். தப்பான பாதையை தேர்ந்தெடுத்துட்டோம், மேல என்ன நடக்குதுன்னு இங்க எது நம்மளால பார்க்க முடியலன்பா. யுக்கிட்ட வர சவுண்ட் கொஞ்சம் பயமா இருக்குன்பா. மாட்சூரி சீக்கிரம் இங்க இருந்து போயாகணும்பா. ஆனா அதை கொஞ்சம் கவனமா ப்ரொசீட் பண்ணணும்பா. மிக்கோஷி தூரத்துல இருக்க ஹொயிச்சியை காட்டுவாங்க. பவர் ஆஃப் தர்மா சிலோவேட் பண்ணுவான். மிக்கோஷி சவுண்டோட டெம்போ மாறுது, சீக்கிரம் போயாகணும்பா. போயிட்டு இருக்கும்போது அவங்களோட நிழல் அப்படியே சேஞ்ச் ஆகும். மாட்சூரி நம்மளோட நிழல்களுக்கு என்னாச்சுன்னு கேட்பா. ஷேடோஸ் மேல வரதை பார்த்துட்டு மிக்கோஷி என்னதுன்னுபா. ஷேடோஸ் அவங்களை பிடிச்சிரும். டீம் மாட்சூரி கத்துற சவுண்ட் கேட்டு காரா திரும்பி பார்த்துட்டு அவனோட சாண்ட் க்ளோனை பயன்படுத்துவான். இதை நோட் பண்ண ஹொயிச்சி டீம் மாட்சூரியை விட்டுட்டு காராவோட சாண்ட் க்ளோன் கைம் பண்ணுவான். சாண்ட் க்ளோன் அண்ட் ஷேடோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கும். மாட்சூரியை போய் காரா தூக்கவும் லார்ட் காரா என்ன நடக்குதுன்னு கேட்பா. காரா அவங்க டார்கெட் நான் தான், நீங்க இன்வால்வ் ஆக ஒன்னும் இல்லைன்பா. மாட்சூரி எங்க லார்ட் காசேகாகேக்கு ஒரு பிரச்சனைனா சான்ஷினோபியை சண்டை போட வேண்டியது எங்க கடமைன்பா. காரா இப்போதைக்கு செகண்ட் எக்ஸாமுக்கு போங்க, சான்ஷினோபியை பார்த்தா உங்களோட கடமைன்பா. ஹொயிச்சி அவனோட துணியை வளர்க்குவான். உடம்பு பூரா ஸ்பெல்ஸா இருக்கும். தர்மா சீலிங் ஜுட்சு சென்னோரி கியூ பண்ணுவான். வாராட்களே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒபிட்டோ டெய்ல் பீஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு செயின் பயன்படுத்திருப்பான் இல்லையா, சேம் அதே மாதிரியான ஜுட்சு தான் இதுவும். டெய்ல் பீஸை கண்ட்ரோல் கொண்டு வரக்கு ஹொயிச்சி அட்டாக் பண்ணவும் பார்த்துட்டு காரா சாண்டை வச்சு தடுப்பான். இருந்தாலும் ஒரு செயின் வயிற்றுக்குள்ள போயிடும். உள்ள இருக்க ஷுக்காக்குவை பிடிச்சிக்கும். ஷுக்காக்குவை ஃபீல் பண்ண ஹொயிச்சி சிரிப்பான். காரா என் சக்தி இழந்துட்டு இருக்குன்னு திங்க் பண்ணுவான். சுத்தி கார்ட் பண்ணிட்டு இருந்த சாண்ட் அப்படியே கீழே போகும். காரா வயிற்றுக்குள்ள செயின் போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாட்சூரி கை சீக்கிரமா அதை வெளியே போன்பா. அவங்க பிடிச்சோடனே ஷாக் அடிக்கும். அப்படியே விட்டுருவாங்க. காரா நீங்க போங்க, இதை நான் தனியாவே பாத்துக்கிறேன்பா. மாட்சூரி ஆனாங்கும் போது காரா காசேகாகேவா என்னோட உத்தரவு, சீக்கிரமா இங்க போங்க, இதை பத்தி யார்கிட்டையும் சொல்லாதீங்க புரிஞ்சுதான்பா. ஹொயிச்சி இன்னும் எக்ஸைட் ஆவான். டீம் மாட்சூரி கிளம்பிரும். யுக்கிட்ட என்ன கைஸ் பண்றதுன்னு கேட்பா. மிக்கோஷி
மிக்குஷி எனக்கு என்ன தெரியும்பா. மாட்சுரி சென்ட்ரல் டவருக்கு போயிட்டு ஹெல்ப் கேட்கலான்பா. யுகட்டா ஆனா லார்ட் காசேக்காக எதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு இருக்காருன்பா. மாட்சுரி முட்டாள், அவர் உயிர் ஆபத்துல இருக்குன்பா. காராவை பத்தி ஹோயிச்சி மனசுக்குள்ள எதிர்க்கிறதுல வேலைக்காகாது. பிரீஸ்ட் புன்புக்கு கிட்ட இருந்து பாஸ் பண்ணப்பட்ட சீலிங் ஜுட்சு இது. இப்ப நான் காராக்குள்ள அந்த ஷுகாக்குவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன்னு திங்க் பண்ணுவான். அந்த செயின் ஷுகாக்குவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுங்கிறத காட்டுவாங்க. டீம் மாட்சுரி ரொம்ப வேகமா விடுவாங்க. யுகட்டா விழுந்துருவா. மிக்குஷி என்னாச்சுங்க, என்னால முடியலன்பா. மாட்சுரி பார்த்துட்டு அவளால முடியலையா என்ன பண்றதுன்னு கேட்பான். மாட்சுரி மிக்குஷி நீ யுகட்டாவை பாத்துக்க, லார்ட் காராவை பத்தி ஹெட் குவார்டர்ஸ்ல நான் சொல்லிக்கிறேன்பா. மிக்குஷி என்னங்கவோ யுகட்டாவை பாத்துக்க நான் போறேன்பா. மாட்சுரின்ட்டு வருத்தப்படுவா யுகட்டா. மாட்சுரி கிளம்பிடுவா. நான் எப்ப வேணாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்க வேணுங்கிற எக்ஸைட்மெண்ட்ல போவா. இவரு இந்த பொண்ணு என்ன பண்றான்னு அவளுக்கே தெரியலேன்பா. கேகான இவ சுனின் எக்ஸாம் கைவிட்டா, என்ன பண்ண பாக்குறானே தெரியலேன்பா. காரா உடம்புல இருந்து ஷுகாக்குவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றப்ப ஷுகாக்கு பயங்கர ரேஜ் ஆகும். அவருக்கும் ஜெமிட் ஆகும். இதை சென்ஸ் பண்ண ஃபூ நின்றுவா. எப்படியும் கிட்ட வந்தாச்சுன்னு கேகன் யோரோ நிக்கிறப்ப ஃபூ கிளம்பிடுவா. யோரோ எங்க போற ஃபூன்னு கேட்பான். கேகன் செகண்ட் எக்ஸாம் என்ன பண்றதுன்னு கேட்பான். யோரோ என்னால இதை புரிஞ்சுக்கவே முடியும்பா. வெயிட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே பின்னால ஓடுவாங்க. இப்ப எனக்கு ஃப்ரெண்டானவன் ஆபத்துல இருக்கான்பா. ஃபூ உதவி செய்ய போறன்னு மட்டும் சொல்லிடாதீன்பாங்க. கண்டிப்பான்ட்டு கிளம்பிடுவா. யோரோ நில்லு ஃபூ வந்துருன்பா. கேகன் செகண்ட் எக்ஸாம் விட்டு தொலைஞ்சிட்டு வீட்டுக்கு சேஃபா போனா போதுண்டான்பா. யோரோ ஃபூ போறத பார்த்துட்டு சரிதான் ஆனான்பா. காய் ஹெட் குவார்டர்ஸ் போயிட்டு உள்ள விடுங்க, லேடி ஹொக்காகே கிட்ட இருந்து லெட்டர் கொண்டு வந்திருக்கோம், லார்ட் காசேக்காக கிட்ட கொடுக்கணும் பாரு. காவலாளி நாங்க கொடுத்துக்கிறோம்பா. முடியாது, உள்ள விடுங்க, நாங்களே தான் கொடுத்தாலும் பாரு. காய் அவர் இங்க இல்ல, இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்க சான்ஷினோபிஸ் குழப்பத்துல இருக்கதை பார்த்துட்டு விஷயம் ஏதோ சரியா இல்லைன்பாங்க. குரனாய் காசேக்காக இங்க இல்லைன்னு நினைக்கிறேன் பாரு. ஆசுமா காய் என்ன சொல்றேன்னு கத்திட்டு லார்ட் காசேக்காக பாரு. குரனாய் அண்ட் ஆசுமா வாய் பத்திடுவாங்க. முன்னால இருக்க காவலாளியை பார்த்து சிரிச்சு சமாளிப்பாங்க. போயிச்சு செயினை புல் பண்ண காரா இந்த செயின் என்னோட சக்கரம் எல்லாத்தையுமே வேகமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுன்பா. ஷுகாக்குவோட சக்கரம் வெளியே வரவே ஆரம்பிச்சிரும். ஃபூ வந்து இதை பார்த்துட்டு அது சந்தேகமே இல்ல, டெய்ல் பீஸ் சக்கராவே தான். அவன் உடம்புல இருந்து டெய்ல் பீஸ் சக்கராவை மட்டும் வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டா அவன் செத்துருவான்னு திங்க் பண்ணிட்டு காப்பாத்த போவா. ஃபூவை சென்ஸ் பண்ண காரா ஃபூ இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்ல போயிருந்தான். ஃபூ இதுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கு, உனக்கு என்ன பத்தி தெரியும்லன்னு கேட்பா. நீயுமே ஜென்சுரிக்குன்னு தெரியும்பாங்க காரா. ஃபூ அதனாலதான் உன்னோட வழி என்னன்னு எனக்கு புரியுது. அப்புறம் நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட வழிகளையும் சந்தோஷங்களையும் பகிர்ந்துக்குவாங்கன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ட்டு டைரக்டா வந்து செயினை பிடிச்சிருவா. எலக்ட்ரிக் ஷாக் பாயிற மாதிரி இருக்கும். காரா வாய பொழந்துருவான். இது என்னோட சக்தி எல்லாம் ஒரு இதுன்பா. ஃபூ அப்படியே விழுந்துருவா. காரா நீ ஓகேவான்னு கேட்பான். ஃபூ டைரக்டா அந்த செயினை டச் பண்ணிருக்கால, அவளும் ஜென்சுரிக்கு ஏதோ ஹோயிச்சி சென்ஸ் பண்ணிடுவான். மனசுக்குள்ள ஓ இன்னொன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரே சமயத்துல ரெண்டு டெய்ல் பீஸ்ட லார்ட் புன்புக்கும் கூட சீல் பண்ணதில்ல. தர்மாசீலோட பவரை டெஸ்ட் பண்றதுக்கான பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதுன்னு திங்க் பண்ணுவான். ஹோயிச்சி இன்னொரு செயினை யூஸ் பண்ணுவான். இதை பார்த்த காரா ஃபூவை கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுவான். ஃபூ தப்பிச்சு போக பாக்குறப்ப செயின் முதுகுக்குள்ள போயிடும். பவர் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அப்படியே விழுந்துருவா. காரா ஃபூ இல்லன்பா. ஃபூ மன்னிப்பு கேப்பா. காப்பாத்த வந்து ஃபெயில் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன்பா. ஹோயிச்சி தர்மாசீலிங் ஜுட்சு சென்னோரி கியூ பண்ணுவான். ஃபூ உடம்புல இருந்து டெய்ல் பீஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவான். டீம் காய காட்டுவாங்க. புயல் போகவும் வெளியே வந்திருப்பாங்க. டென்ட்டை திரும்ப சீல் பண்ணிக்குவா ஷீல்ட. இரும்பிட்டு அந்த மணல் புயல் மட்டும் இன்னும் நீடிச்சிருந்தா நம்ம இருந்த இடமே நமக்கான சவக்குழியா இருக்கும்பா. டீமன் டெசர்ட்ல அடுத்த என்ன ஆகுங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. போய் செகண்ட் எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணலான்பா. டென்டன் அதே தான் சென்ட்ரல் டவருங்கிறது ரொம்ப தூரம்ல இல்லைன்பா. சரி வாங்க போலான்பா. நெஜி அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்பான். டென்டன் நம்ம ஏதாவது மறந்துட்டோமான்னு கேட்பா. நெஜி சென்ட்ரல் டவருக்கு போறதுக்கு முன்னால நம்ம ஒரு விஷயத்த செஞ்சாகணும்பா. அதே தான்ட்டு நானுமே விஷயங்களை செட்டில் பண்ண விரும்புற ஒரு தருக்கான்பா. நீ யாரோட ஃபேஸ் பண்ண போறேன்னு சொல்லி கேட்கவும் இல்ல அது அப்படி இல்லைன்ட்டு நெஜி கையில இருக்க ரெண்டு ஹெவன்ஸ் ஸ்க்ரோலையும் காட்டுவான். இதுல ஏதாவது மேட்டர் என்னன்னு லீ பாப்பான். டென்டன் நம்ம கிட்ட ரெண்டு இருக்குல்லன்பா. நெஜி திருப்பி காட்டவும் ஷாக் ஆவாங்க. ரெண்டுமே ஹெவன் ஸ்க்ரோல்ன்பா. ஏன்டா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்தை எங்க கிட்ட இருந்து சீக்கிரட்டா வச்சுன்னு சொல்லி கேட்பான். நெஜி மன்னிப்பு கேட்டு அதை ரகசியமா வச்சுக்கலாம் நோக்கம் இல்ல, ஜஸ்ட் அது நடந்துருச்சு, அப்புறம் அதை சொல்றதுக்கான சான்ஸும் கிடைக்கலன்பா. இது ஒரு மோசமான எக்ஸ்கியூஸ் நெஜின். பட் நம்ம எப்படியோ ஒன்னு எர்த் ஸ்க்ரோல் அடைஞ்சே ஆகணும்பா. நெஜி ஒரு மாதிரி சஸ்பீஷியஸா முன்னால வந்து பியாக்குகான் யூஸ் பண்ணுவான். மாட்சுரி முடியாம தடுமாறி விழுகிறத பார்ப்பான். அந்த பக்கம் போலான்ட்டு ஓடுவான். நெஜி தயவு செஞ்சு நில்றான்பா. போறத பார்த்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மாட்சுரி மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு என்னடா மயங்கி கிடக்கிறவங்க கிட்ட அந்த ஸ்க்ரோலை பச்சுக்கலான்னு பாக்குறியா, இது கோலத்தனமா இருக்குன்பா. நெஜி நீயா ஒரு முடிவுக்கு வராத, ஒருத்தர் பிரச்சனைல இருக்கப்ப பார்த்துட்டு விட முடியாதுன்பா. நெஜி சொல்றது சரி, நெஜி இப்படிப்பட்ட கேவலமான ட்ரிக் எல்லாம் பண்ண மாட்டான்பா. அதுவும் சரிதான்ட்டு சரிப்பாளி. மாட்சுரி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கவும் மாட்சுரி லார்ட் காசேக்காக லார்ட் காராவை எவனோ ஒருத்தன் தாக்குறான், அவர் பிரச்சனைல இருக்காருன்பா. நெஜி காராவான்னு கேட்பான். காராவோட டெய்ல் பீஸ் சக்கரா எக்ஸ்ட்ராக்டிங் ப்ராசஸ்ல உடம்ப தாண்டி வெளியவே தெரியும். ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவான். ஃபூவுமே திணறுவா. ரெண்டு டெய்ல் பீஸோட சக்கராவும் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் ஆகுதுங்கிறத காட்டுவாங்க. ஹோயிச்சி செம்ம எக்ஸைட்மெண்ட்ல பிவா வாசிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தான் திங்க் பண்ணுவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெஜிஸ் ஜட்ஜ்மெண்ட்ங்கிற எபிசோட தான் அட்டோஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு காரா.